அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் வழியா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம கேட்க போறது மணிமேகலை கதையிலிருந்து மலர்வனம் புக்க கதை. மணிமேகலை கதைகளை முழுமையா தெரிஞ்சுக்க தாமரையின் குரல் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்று நாம் காணப்போகும் காட்சியில் நாயகி மணிமேகலை தன் தந்தை கோவலனின் துயரமான முடிவை நினைத்து உள்ளம் உருகுகிறாள். அவளது கைகள் பூக்களை தொடுத்து கொண்டிருக்க அவள் கண்களில் வந்த கண்ணீர் பூக்களின் மீது விழுகிறது. ஐயோ, என் கண்ணீர் பட்ட இந்த பூக்கள் இறைவனுக்கு படைக்க தகுதியற்றவை ஆகிவிட்டதே என்று வருந்துகிறாள். மணிமேகலை புதிய மலர்களை பறிக்க தன் தோழி சுதமதியுடன் புறப்படுகிறாள். அவள் சென்ற இடம் புகாரின் புகழ்பெற்ற மலர்வனம். அந்த மலர்வனம் எப்படி இருந்தது தெரியுமா? சூரிய ஒளி கூட உள்ள நுழைய அஞ்சும் அளவுக்கு அடர்த்தியான மரங்கள், கொடிகள் பந்தல் போல பின்னி பிணைந்து கிடந்தன. மயில்கள் அங்க தோவு விரித்து ஆடின. மணிமேகலை அங்க பூ பறிக்க தொடங்கினாள். ஆனால் அந்த அமைதியை கலைப்பது போல ஒரு பெரும் சத்தம் கேட்டது. சோழ இளவரசன் உதயகுமாரன் தன் பொன்னிற தேரில் மின்னல் வேகத்தில் அங்க வந்து சேர்ந்தான். துறவு பூண்ட மணிமேகலையின் பேரழகை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்ட அவன் அவளை தன் வசமாக துடித்து வந்தான். தேரின் சட்டம் கேட்டதுமே மணிமேகலை உடல் நடுங்கியது. சுதமதி, யாரோ வருகிறார்கள், என்ன செய்வது என அஞ்சு நிற்கிறாள் மணிமேகலை. சுதமதி உடனே செயல்பட்டாள். மணிமேகலை இழுத்து கொண்டு ஓடினாள். அங்கு இருந்த ஒரு பளிங்கு மண்டபத்திற்குள் அவளை தள்ளி கதவை உட்புறமாக தாளிட்டாள். அந்த மண்டபம் கண்ணாடி போல தெளிவானது. உதயகுமாரன் வெளியே வந்து நின்றான். கண்ணாடியை தாண்டி மணிமேகலையின் உருவம் அவனுக்கு தெரிந்தது. ஆனால் உள்ள நுழைய வழி இல்லாம அவன் திகத்து நிற்கிறான். அதிகாரத்திற்கும் அறத்திற்கும் இடையிலான அந்த போராட்டம் அங்குதான் தொடங்குது. உதயகுமாரன் அந்த மண்டபத்தை உடைத்தானா? மணிமேகலை எப்படி காப்பாற்றப்பட்டாள்? தொடர்ந்து கேளுங்கள். இது தாமரையின் குரல். அடுத்த அத்தியாயமான பள்ளிக்கரை புக்க காதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.